துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சரி என்று சொன்னதெல்லாம் உண்மையா என்று யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் உண்மை. துலாம் ராசிக்காரங்களை, உங்களுடைய மிகப்பெரிய பலவீனமே உங்களை நம்பி ஒரு காரியத்தை கேட்கும் பொழுதோ அல்லது ஒரு சூழ்நிலையின் கட்டாயத்தின் போதோ யாருடைய மனதும் புண்படக்கூடாது என்பதற்காக முகத்திற்கு நேராக வேண்டாம் என்று சொல்ல தெரியாமல் சரி என்று நீங்கள் தலையசைப்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நம்ம வேண்டாம் என்று சொன்னால், என்னால் முடியாது என்று சொன்னால் மற்றவர்களின் மனதானது கஷ்டப்பட்டு விடுமோ என்று நீங்கள் அவர்களுக்காக பாவம் பார்த்து பார்த்து உங்களுடைய வேலைகளையும் அதிகமாக்கி கொண்டு உடைய நேரங்களையும் நீங்கள் பிடித்ததை செய்து முடிக்காமல் மற்றவர்களுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கிய ஒரு காலகட்டங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வரை இதுவரைக்கும் ஏதேனும் ஒரு வேலையை மற்றவர்களுக்காக செய்து கொடுத்துட்டு தான் இப்பொழுது அமர்ந்து வந்து கூட பார்க்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் உடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்து கொண்டுமே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு யாரேனும் ஏதேனும் ஒன்று சொன்னார்கள் என்றால், என்னால் முடியாது, எனக்கு வேலை இருக்கிறது என்ற வார்த்தைகளை எப்பொழுது நீங்கள் வெளியில் சொல்ல பழகுகிறீர்களோ அப்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டும்தான் ஏற்படும் என்பதை இப்பொழுதாவது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களின் கடந்த காலத்தில் நீங்கள் மனமே இல்லாமல் உள்ளுக்குள்ள அழுது கொண்டே வெளி உலகிற்காகவும் உறவினர்களுக்காகவும் சரி என்று சொன்ன பல விஷயங்கள் இன்னும் இருந்து கொண்டு அது உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த முடிவுகள் உண்மையில் உங்களுடைய மனசாட்சிக்கு உகந்தவைதானோ, உங்களுக்கு பிடிக்காத ஒரு கரியரை தேர்ந்தெடுத்ததாகவே நிச்சயமாகவே இருக்கலாம். அல்லது உங்களுடைய சொந்த ஆசைகளை கூட தியாகங்களை செய்துவிட்டு ஒரு சூழ்நிலைகளை ஏற்றுக்கொண்டதாகவும் இருக்கலாம். நீங்கள் அன்று சொன்ன அந்த சரி என்ற ஒற்றை வார்த்தை இன்று வரை உங்களுடைய மன நிம்மதிகளை குலைத்து கொண்டு தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். பிறர் மகிழ்ச்சிக்காக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் சொன்ன அந்த போலி சம்மதங்கள் உங்களை நீங்களே ஒரு சிறைக்குள் பொட்டி கொண்டதற்கு சமம் என்பது தான் யதார்த்தமான ஒரு உண்மையாகவே இன்னும் இருந்து கொண்டும் இருக்கும். இதுவரை நான் கூறியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். அதே போல் பணத்தை கொடுத்த இடமே உங்களை ஏமாற்றி விட்டு போய்விட்டது. துலாம் ராசிக்காரங்களை, பணம் என்பது வெறும் காகிதமாக மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. அதில் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய கனவு, உங்களுடைய எதிர்காலங்கள் அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு இடமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். அதனாலேயே நீங்கள் நம்பிக்கையுடன் ஒருவரிடம் கொடுத்த பணம் திரும்ப வராமல் போன அனுபவங்கள் உடைய மனதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இன்னும் அந்த ஒரு பாதிப்பில் இருந்து உங்களால் வெளிவர முடியாமல் கஷ்டங்களும் கவலைகளும் உங்களை சூழ்ந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு நபரின் வார்த்தைகளை நம்பி எடுத்த முடிவு, ஒரு உறவை நம்பி செய்த உதவி, ஒரு வாய்ப்பை நம்பி செய்த முதலீடு எதிர்பார்த்த பலனை தராமல் கூட உடைய வாழ்க்கையை விட்டே போயிருக்கலாம். அந்த நேரத்தில் பண இழப்பை விட நம்பிய மனிதர் இப்படி செய்து விட்டாரே என்ற மனவேதனை தான் உங்களை அதிகமாகவே போட்டு தாக்கி கொண்டும் இருந்தது. ஜோதிட பார்வையில் பண விஷயங்களில் கவனமாகவும் பொறுமையாகவும் சரியான ஆலோசனைகள் ஆகியவை முக்கியம் என்று இந்த ஒரு காலகட்டத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தேவைப்படுகிறது. எனவே முடிந்த அளவுக்கு பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லது உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நபர்களை உங்களை எளிதில் ஏமாற்றிவிட்டு சென்று விடுவார்கள் என்பதை இப்பொழுதாவது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்களே கூறிவிட்டு மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். விட்டு கொடுத்தால் யாரும் கெட்டு போக மாட்டார்கள் என்பதை இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு நடந்தாலே போதும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் பொறுமையை கடைபிடித்து நடக்க வேண்டும். நீங்கள் பொறுமையை மட்டும் கடைபிடித்து நடந்தாலே அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் தோர்வு என்பது ஏற்பட்டு அது தானாகவே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது நிச்சயமாகவே வந்துவிடும். எனவே அந்த காலகட்டத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும்.
எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியத்தையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நுட்பமான சிந்தனைகள் மூலம் வியாபார பணிகளில் மேன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். குடும்பத்தில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இப்பொழுது ஒரு தீர்வு என்பது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இந்த காலகட்டத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றிகள் என்பது தானாகவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் மறைந்து அமைதியான சூழல்கள் உருவாகக்கூடிய ஒரு நிலைமைகள் இப்பொழுது வரப்போகிறது. குடும்பம் என்பது உங்களுடைய மனதிற்கு மிகவும் முக்கியமான ஒரு இடம். ஆனால் கடந்த காலத்தில் சில கருத்து வேறுபாடுகளும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் புரிதல் இல்லாத சூழ்நிலைகள் உங்களுடைய மனதை காயப்படுத்தி போட்டிருக்கலாம். நீங்கள் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்று நினைத்து பலமுறை அமைதியாக இருந்த ஒரு நாட்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய மனவேதனைகளை வெளியில் சொல்லாமல் குடும்பத்தின் நிம்மதிக்காக பல விஷயங்களை பொறுத்து கொண்ட ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் இனிமேல் அந்த சூழ்நிலைகள் மெதுவாக மாறக்கூடிய காலங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருந்த தவறான புரிதல்கள் என்பது குறைந்து நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேச ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். இனிமேல் நீங்கள் எதை பார்த்தும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தொட்டதெல்லாம் நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. இந்த நேரங்களை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதுவே மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம் என்பதை இப்பொழுதாவது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்களே கூறிவிட்டு மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். விட்டு கொடுத்தால் யாரும் கெட்டு போக மாட்டார்கள் என்பதை இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு நடந்தாலே போதும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் பொறுமையை கடைபிடித்து நடக்க வேண்டும். நீங்கள் பொறுமையை மட்டும் கடைபிடித்து நடந்தாலே அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் தோர்வு என்பது ஏற்பட்டு அது தானாகவே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது நிச்சயமாகவே வந்துவிடும். எனவே அந்த காலகட்டத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியத்தையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நுட்பமான சிந்தனைகள் மூலம் வியாபார பணிகளில் மேன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். குடும்பத்தில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இப்பொழுது ஒரு தீர்வு என்பது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இந்த காலகட்டத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றிகள் என்பது தானாகவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் மறைந்து அமைதியான சூழல்கள் உருவாகக்கூடிய ஒரு நிலைமைகள் இப்பொழுது வரப்போகிறது. குடும்பம் என்பது உங்களுடைய மனதிற்கு மிகவும் முக்கியமான ஒரு இடம். ஆனால் கடந்த காலத்தில் சில கருத்து வேறுபாடுகளும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் புரிதல் இல்லாத சூழ்நிலைகள் உங்களுடைய மனதை காயப்படுத்தி போட்டிருக்கலாம். நீங்கள் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்று நினைத்து பலமுறை அமைதியாக இருந்த ஒரு நாட்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய மனவேதனைகளை வெளியில் சொல்லாமல் குடும்பத்தின் நிம்மதிக்காக பல விஷயங்களை பொறுத்து கொண்ட ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் இனிமேல் அந்த சூழ்நிலைகள் மெதுவாக மாறக்கூடிய காலங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம்.
குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருந்த தவறான புரிதல்கள் என்பது குறைந்து நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேச ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். இனிமேல் நீங்கள் எதை பார்த்தும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தொட்டதெல்லாம் நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. இந்த நேரங்களை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதுவே மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்